வணக்கம். வேலுப்பிள்ளை செல்வம். அன்புள்ளங்களுக்கு, எனக்கு நெட்டில் சினிமா பார்க்க ஃப்ரீ, நல்ல குவாலிட்டி, கை குவாலிட்டியில் பார்க்க எங்களுக்கு ஃப்ரீ வரும். எங்களுக்கு ஃப்ரீயாக வரும். ஃபோனில் பார்க்கலாம், டிவியில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். டிவிக்கு நான் போகிறதில்லை, டிவி சும்மா கிடக்கலாம், பார்க்குறதில்ல. லேப்டாப்பில் பார்ப்பேன் ஃப்ரீ. ஆனாலும் நான் சினிமா இங்கே பார்க்குறது இல்லை. நேற்றெல்லாம் 3-4 படம் உள்ளுக்கு போய் பார்த்துன்னு வந்துட 10 நிமிஷம் பார்த்து போட்டு போடா படமும் நீயும். ஒன்று படம் பார்த்தா முதலாவது மூஞ்சி இருக்குல்ல, அது அழகாக இருக்கணும். செகண்ட், ஸ்டோரி இருக்கணும். படத்தில் நடிக்கிறவன் தமிழனாக இருக்கணும், இல்லாட்டி ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கணும். ஒன்றும் உதவாது. பரதேசி அந்த மூஞ்சியை பார்த்தாலே வாந்தி வருது. பிரயணத்துக்கு அதை பார்க்குறது, மனுஷன் பார்ப்பானடா அந்த மூஞ்சியோட. அதை விட இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு போகலாம். ஹிந்திக்காரண்ட மூஞ்சியாவது கொஞ்சம் பார்க்கலாம். நடிக்கிறதெல்லாம் ஒழுங்காக இருக்குது. தமிழ்நாட்டில் எல்லாம் தெலுங்கனும் கர்நாடகனும் மலையாளியும் தான் இருக்குது. ஒன்றும் உதவாது. இந்த ஹீரோயின் ஆக்களை பாருங்க, 40-45 வயதுக்கு பிறகு அவுட்டு. என்னன்றா இப்படி போகுதுன்னு பார்த்தா தெரியலை. ஆள் அவுட்டு. இங்கே இருக்கிற ஆள் என்ன யூரோப்பில். நான் 50 வயதுலாம் இளமாக்கள் மாதிரி இருக்காள். கொடுத்து வச்சோட எவ்வளோ. அதுக்காக நான் சொல்லல, ஒரு படம் எடுத்தால் அழகான மூஞ்சை இருக்கணும். ஹீரோயின் கொஞ்சம் பரவாயில்லை, பார்க்கலாம். அடுத்தது ஹீரோ அவன் ஒன்றும் உதவாது. மூஞ்சியே அழகில்லை, பிரேன் அதை பார்க்குறது. அன்றைக்கு சொன்னால, நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போதே ஒரு பெண்ணு கற்பந்தரித்திருந்தால் அவள் இந்த ரூமில் சின்ன பிள்ளைகளுடைய அழகான படங்கள் வைப்பார்கள். அழகான ஃபில்டர் ஃபோட்டோ. அது ஏன்னு சொன்னால், அவள் அதை பார்க்க அதே மாதிரி பிள்ளை அவளுக்கு கற்பனையில் உள்ளுக்கு போயிட்டு அவளுடைய பிள்ளை அழகாக வருமென்று ஒரு நம்பிக்கை. புரியுதா? ஆனால் நீ இப்போ டிவியை திறந்தாலும் தரத்திரங்கள்லாம் முன்னுக்கு வருது, சினிமாவுக்கு போனாலும் தரத்திரங்கண்ட முகம் தான் முன்னுக்கு வருது. அப்போ உனக்கு பிறக்கிற பிள்ளையும் தரத்திர மாதிரி தானே பிறக்கும். அதான உண்மை. அதே நீ பார்க்குற. இப்போ ஒரு படம் கொண்டு போடுறாங்களாக்க, என்ன பராசக்தி. அது தமிழன்ற இதை ஏன் இவன் எடுத்து போடுறான்? தெலுங்கன் அடிக்குதா தெலுங்கனுக்கு? வேண்டாம். மற்ற தமிழ்நாட்டை ஏமாற்றி பிழைக்காமல் உங்களோட நாளில் பிழைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா? ஏன் தமிழனை ஏமாத்துற நீ? அவன் வரலாறை மாத்திர நீ தான் படித்தவனுன்ற, நீ தான் பெரிய என்னத்தை எழுதி கிழிச்சா நீ? ஒன்றை எடுத்து விடன். உங்கள் பேசுகிறவங்க இருக்கிறாங்களல்ல, அந்த டாக்டராக இருந்து பேசுகிறது, அந்த உண்மையை பேசுகிறது இல்லை, முழுக்க போய். உங்கள் பேசுகிறவங்களெல்லாம் ஒரு இங்கிலீஷ்காரன் பேசினதை அவன் வடிவாக கேட்டு போட்டு திருப்பி இவன் ஒரு கொஞ்சம் கற்பனை வச்சு பேசுவான். இப்போ நானும் கற்பனை வச்சு கணக்க பேசுவேன். ஆனால் அது பாவம். அதை செய்யக்கூடாது. நான் பயங்கரமாக கற்பனை வச்சு பேசுவேன். எனக்கு ஒரிஜினலாகவே உண்மையான பேச்சுகள் வரும். நான் சின்னங்களை பேசுகிறது உண்மையைத்தான் பேசுவேன், பொய்யெல்லாம் பேச மாட்டேன். நான் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசினாலும் அது உண்மையைத்தான் பேசுவேன் நான். மற்றபடி என் மதத்துக்காக மதமெல்லாம் எனக்கு எட்டாவது தூரம். சும்மா மனிதர்களை ஏமாற்றுகிற அளவுக்கு மனிதர்கள் முட்டாளாக இருக்கக்கூடாது, ஏமாற்றி பிழைக்கக்கூடாது. அந்த சாத்திரம் பார்க்குறது, மற்ற இதைத்தான் கடவுள் என்று சொல்கிறது. உண்டியல் இல்லாமல் ஏதாவது கடவுள் இருக்கா? உண்டியல் இல்லாமல் ஒரு கடவுளை காட்டு. ஏன் உண்டியல் வச்சிருக்கிற? உனக்கு சோத்துக்கு காசு வேணும். கடவுளை வச்சு நீ உன்னோட கடவுள் இருந்தால் நீ ஏன்டா உண்டியல் வைக்கிற? போகிற இடமெல்லாம் உனக்கு செல்வம் கொட்டுமே. புரியுதா பேசுகிறது? நான் கடவுளோடு இருந்தால் எனக்கு உண்டியல் தேவையில்லை. அவரே எனக்கு டிராக்டர். என்னுடைய வியாபாரம் பெருக்கெடுக்கும். நான் விதைக்கிற விதைகள் பெருக்கெடுக்கும். நான் செய்கிற தொழில் பெருக்கெடுக்கும். அதான் கடவுள். புரிஞ்சுக்குங்கடா, புரியுங்க. புத்தின்ற வழியில் நடவுங்க. புத்தியை சம்பாரி. எதை சம்பாதிச்சாலும் புத்தியை சம்பாரி. சிறு வயதிலிருந்து சம்பாதிச்சு அழியாது. சேர்த்து வை சேர்த்து வச்சு பணக்காரனவா.
இந்த சினிமாவில் பார்க்குறது, அதிலே பின்னால் போகிறது, அடுத்தது இன்னொரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்குள்ள ஒரு விஷப்பாம்பு வந்து நிற்கும்போது உனக்கு தெரியல அது விஷப்பாம்பா என்ன பாம்பாண்டு. நல்ல பாம்பு வேறு மாதிரி இருக்கும், விஷப்பாம்பு வேறு மாதிரி இருக்கும். புரிஞ்சுது? அதில் பார்த்து பழகுங்க. உங்களோட மண்ணை இன்னொருத்தனுக்கு விட்டு கொடுக்காதீங்கடா. அடி வாங்கினது போதும். எவ்வளோ காலத்துக்கு அடி வாங்குவேன் நீ? வந்தறியலாம் உங்களை மிதிக்கிறாங்க, உங்களை ஆளுகிறாங்க, பார்த்துக்கிட்டுருக்கிற ஒரு வேலை இல்லை உங்களுக்கு. சொன்னால் புரியலை. கடவுள்ன்றது பொய். கடவுள் வானத்தில் இருக்கிறார். உங்களை காட்டுற கடவுளெல்லாம் பொய். அவனே நோய் துன்பத்தில் சாகுறான். கடவுளை கும்பிட்றவன்றாங்கல்ல, அந்த சாமி வாண்டிப்பான். அவங்கள் வருத்தம் வந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்புறம் அவனோட கடவுள் இருந்தால் அவனையும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இது ஒரு கேள்வி தானே, முன்னுக்கு வைக்க வேண்டியானே. நீ ஊழியக்காரனாக இருக்கிற, சாமியாராக இருக்கிற, இதாக இருக்கிற, நீ ஏன் சாகுற? உன்னை கடவுள் எங்கே போட்டான் என்று கேட்க வேண்டியானே. அவன் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து மருந்து எடுத்துட்டுருக்கான், டாக்டர்கிட்ட போகிறான். அப்புறம் கடவுள் என்று பேசிக்கொண்டிருக்கான். அவனுக்கு பின்னால் போய்கின்ற கடவுள் எல்லாம் மேலே இருக்கிற. நீ நீதியாய் நட, சத்தியத்தின்படி நட, எவனுக்கும் தீமை செய்யாமல் நட. உன் தேசம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும். உன்னை மண்ணை இன்னொருத்தன் ஆள்றான். அங்கே ஸ்ரீலங்காவில் பார்த்தா அந்த மீன் கடை இருக்குல்ல, அதான் அந்த சந்தை வழியை வியாபாரம் செய்வாங்க. அது மாதிரி இப்போ ஒரு மீட்டிங்கில் வச்சு நாய்கள் குலைக்கிற மாதிரி, அந்த திருநாயகர் குலைக்கிற மாதிரி குலைச்சி கொண்டிருக்கிறாங்க. ஒரு அறிவு நான் படித்தவனுக்கு ஒன்று நீ பேச, இல்லாட்டி என்ன பேச விட பேசி முடித்த அப்புறம் நீ ஸ்டாப், நான் பேசலாம்னு சொல்ல வேண்டியான். அதில் ஒவ்வொன்றுக்கும் வர கிடையாது. நாட்டை கொடுத்து விட்றாங்கடா. ஏற்கனவே ஸ்ரீலங்கனுக்கே நாடு இல்லை. இந்தியா என்ன தமிழ்நாட்டை என்றாலும் காப்பாற்றுங்க நீங்கள். பாய்.